وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وقال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபீன்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள் மற்றும் எங்கள் அனைவரும் மீதும் நிலவற்றுமாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே மற்றும் கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹுதுபா மஸ்னூனாவுக்கு பிறகு உங்கள் முன்னால் நான் சூரத்துல் ஹஷ்ருடைய 18வது வசனத்தை ஓதி காண்பித்தேன். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் ஈமான் கொண்டோர்களை பார்த்து இந்த உலகத்துடைய வாழ்க்கையையும் மறுமையுடைய வாழ்க்கையையும் அல்லாஹு தஆலா நமக்கு நினைவுபடுத்துகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலாவை நீங்கள் அஞ்சி வாழுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் நாளைக்காக என்ன முற்படுத்தினான் என்று அவன் பார்த்து கொள்ளட்டும். வத்தகுல்லாஹ், மற்றும் அல்லாஹை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஹபீரும் பிமா தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹு தஆலா நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலிருந்தும் அவன் அறிந்தவனாக இருக்கின்றான். அனைத்தையும் அவனுக்கு அதில் மிகவும் தெளிவாக கல்வி இருக்கின்றது. இனித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, இன்று நாம் முஹர்ரமுடைய 10வது நாட்கள் இருக்கிறோம். நாம் அனைவரும் அதிகமானோர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம் இன்று ஆஷுரா நோன்பை நிறைவேற்றிய வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சுன்னாவை கடைபிடித்தார்களோ அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வண்ணமாக நோன்பு பிடித்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமலுக்கும் ஏனைய அமல்களுக்கும் அல்லாஹு தஆலா ஈருலகிலும் சிறந்த கூலி கொடுத்தருள் புரிவானாக. இது மார்க்கத்துடைய ஒரு சட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் நாம் பார்க்கின்றோம், இதே நாளில் தங்களை முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு ஷியாக்கள் ஒப்பாரி வைப்பதும், கன்னத்தில் அரைத்து கொள்வதும், காயங்கள் படுத்தி கொள்வதும், இப்படி என்று இந்த நாளை ஒரு துக்கம் அனுசரிக்கக்கூடிய நாளும் கவலைக்குரிய ஒரு நாளாக ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதான அந்த நாளை மிகவும் ஒரு வேதனையான, மார்க்கத்திற்கு முழுமையாக முரணாக இருக்கக்கூடிய செயல்களை செய்து கொண்டு தங்களை முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அறியாமல் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் அவர்களும் என்ன அதில் கலந்து கொண்டு ஹுசைன் ரலியல்லாஹுக்கு நாம் என்ன செய்கின்றோம், அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹுசைன் ரலியல்லாஹுடைய அந்த இழப்பை நாம் நமக்குடைய இழப்பாக கருதி அவர்களும் அந்த விஷயத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அல்லாஹ் தான் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். நாம் நம்முடைய உற்றார்கள் உறவினர்கள் மௌத்தாகிவிட்டார்களே,
அவர்களுக்கு துக்கம் அனுசரிப்பதற்காக 3 நாட்களை விட நமக்கு அனுமதியே கிடையாது. அது என்னுடைய தகப்பனாக இருக்கலாம், என்னுடைய தாயாக இருக்கலாம், என்னுடைய மகளாக இருக்கலாம், நம்முடைய யாராக இருந்தாலும் சரி, நமக்கு 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுசரிப்பதும் கவலையுடன் இருப்பது என்பது மார்க்கம் நமக்கு அனுமதிக்கலை. 4வது நாள் இயல்பான வாழ்க்கைக்கு நீ வா என்று நமக்கு மார்க்கம் நினைவுபடுத்தக்கூடிய இந்த தருணத்தில் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நாம் பார்க்கின்றோம், பல நூற்றாண்டு காலங்களாக ஹுசைன் ரலியல்லாஹுடைய இந்த இழப்புக்கு செய்யக்கூடிய சடங்குகள் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அக்பர், மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களும் அவர்களையும் விட இவர்கள் மிஞ்சி விட்டார்கள். ஆக இது ஒரு நினைவூட்டலாக இருக்குது. இப்போ அல்லாஹு தஆலா நாம் இந்த குத்பாவுடைய உரையில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் நாம் கவனம் கொள்வோம். ஏனென்றால் முஹர்ரமுடைய விஷயங்கள் நாம் அதிகமாக அறிந்திருப்போம். நாம் நிறைய பயான்களோ அல்லது இந்த முந்திய ஜும்மாவிலும் சரி, இதற்கு முன்னாலும் நாம் கேட்டிருப்போம். இப்பொழுது இந்த ஜும்மாவில் நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளும். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் நாளை நீ எதை நீ முற்படுத்தினாய் என்று பார்த்துக்கொள் என்று சுட்டி காண்பிக்கக்கூடிய அந்த நாளை எதுவாக இருக்கின்றது? மறுமையாக இருக்கின்றது. மறுமை நாளுக்காக ஒவ்வொரு மனிதனும் என்ன முற்படுத்தினான், தன்னுடைய நல்லமல்களில், நற்கருமத்தில், நன்மையான விஷயங்களில் என்ன முற்படுத்தினான் என்று பார்த்து கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா நமக்கு தெரியப்படுத்துகின்றான். இதற்கு முன்னாலும் சில நேரத்தில் இந்த விஷயங்களை பதிவு செய்திருப்பேன். கதன் என்ற வார்த்தை அல்லாஹு தஆலா மறுமைக்காக பயன்படுத்தினான். அரபி மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும், கதன் என்றால் நாளைக்கு குறிப்பிடக்கூடிய விஷயம். இங்கு நமக்கு என்ன ஒரு படிப்பினை இருக்கின்றது இந்த வசனத்தில்? எப்படி இன்றுக்கு பிறகு நாளை என்பது மிக நெருக்கமானதாக இருக்கின்றதோ, இன்று நாம் அடைந்து விட்டோம் என்றால் நாளை என்பது இந்த நாளுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் துனியாவை அடைந்து விட்டோம் என்றால் மறுமை என்பது நாளை போல மிக நெருக்கமாக இருக்கின்றது. எப்படி ஒரு நாளில் நாம் இந்த காலையில் நாம் பொழுதை அடைந்து விட்டோம், நாளை வரும் என்ற உறுதி நமக்கு இருக்கின்றதோ, அதே போன்றுதான் இந்த துனியா என்ற இருக்கின்றது என்று நாம் நம்புகின்றோம். மறுமை என்ற வாழ்க்கையும் அது உறுதியான ஒரு வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை நமக்கு தெரியப்படுத்தி, கதன் என்ற வார்த்தை, டுமாரோ என்ற அந்த வார்த்தை அல்லாஹு தஆலா நமக்கு நினைவுபடுத்துவது இதற்காகத்தான். இது ரொம்ப நெருக்கமாகவும் இருக்கின்றது. இது வருவது என்பது அது திடமானதும் உண்மையானதும். எப்படி நாளை வருவது என்பது உண்மையானதாக இருக்கின்றதோ, நாளை வருவது என்று எப்படி நாம் நம்பிக்கை கொள்கின்றோமோ, அதே போலதான் மறுமை நாள் வருவது என்பது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தில் தெரியப்படுத்துகின்றான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் நாளைக்காக நாம் முற்படுத்தினோம் என்று நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த வசனத்தில் இதுவும் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசாபாசங்கள், சகல சௌபாகியங்கள், எல்லா விதமான வசதிகளும் நீண்ட வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். 70 வயது, 80 வயது, 60 வயது என்று அடைந்தக்கூடிய நீண்ட வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமே. இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மறுமையுடைய வாழ்க்கை என்பது இந்த வாழ்க்கை சொற்பமான வாழ்க்கை தான். நாளை எப்படி மிக விரைவாக வந்து விடுவோமோ, அல்லது அந்த ஒரு நாள் எவ்வளவு மிக சீக்கிரமாக விரைந்து கடந்து விடுகின்றதோ, அதே போன்றுதான் இந்த உலகம் கடந்துவிடும். நாம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாளை அடைந்தோம். காலையில் ஒரு பகல் பொழுதை நாம் முடித்து விட்டோம். சில நேரத்துக்கு பிறகு மாலை வந்துவிடும், முடிஞ்சிருது. ஒரு நாள் முடிந்து விட்டு திரும்பவும் அடுத்த நாள் ஆரம்பிக்கிறது. இப்போ எப்படி இந்த உலக வாழ்க்கையை இந்த வசனத்தில் நமக்கு தெரியப்படுத்தப்பட்டதென்றால் இது மிகவும் சொற்பமான வாழ்க்கை. அல்லாஹு தஆலா இதையும் இன்னொரு வசனத்தில் தெளிவாக கேட்கும் பொழுது, மனிதனிடம் அவன் மன்னித்த பிறகு, எழுப்பப்பட்ட பிறகு அவனிடம் கேட்கப்படும், கம் லபிஸ்த அதத சினீன், எத்தனை வருடங்கள் நீ வாழ்ந்தாய் இந்த உலகத்தில், ஏதேதோ நீ செய்ய வேண்டும் என்று உன்னுடைய ஆயுளை நீ கழித்தாயே, எத்தனை வருடம் நீ வாழ்ந்தாய் என்று அந்த மனிதனிடம் கேட்கப்படும். அவன் கூறுவான், சில நேரமோ சில நொடியோ அல்லது ஒரு நாளோ அல்லது அரை நாளோ தான் நாம் அடைந்தோம், அல்லது பகலோ அல்லது மாலையோ இப்படி தான் நாம் அடைந்தோம் என்று கூறுவான். நாம் அஷியத்தன் அவு துஹாஹா, ஒன்று நமக்கு காலை பொழுது கிடைத்தது, அல்லது அதைவிட ஒரு குறைவாக இந்த துஹாவுடைய நேரம், சூரியன் முழுமையாக வெளிச்சம் முழுமையாக உயர்ந்த நிலையில் வரக்கூடிய அந்த துஹாவுடைய நேரம்தான் நாம் அடைந்தோம் என்று அந்த அடியான் கூறுவான். எப்படிப்பட்ட அடியான்? இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ்ந்தவன்,
மறுமையை ஒப்பிட்டு பார்த்து அவன் சொல்லும் பொழுது, நாம் வாழ்ந்ததோ யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாளோ அல்லது அதை விட குறைந்ததாக தான் வாழ்ந்தோம் என்று அல்லாஹு தஆலாவிடம் அவன் வினவுவான் என்றால் யோசிச்சு பாருங்கள். இந்த நாள், இந்த வாழ்க்கை என்பது மறுமையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் ஒரு நாள் கூட வாழவில்லை, ஒரு நாள் வாழவில்லை. அந்த நாளுடைய ஒரு நாளுடைய நிலையாக நாம் இந்த உலகத்தில் பார்க்கும் பொழுது 50,000 வருடங்கள், 50,000 இயர்ஸ் ஈக்குவல் டு ஒன் டே மறுமையுடைய வாழ்க்கை. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நாம் என்ன முற்படுத்தியிருக்கின்றோம், என்ன சேமித்து வைத்திருக்கின்றோம், எதை நாம் அங்கு அல்லாஹு தஆலாவுக்கு முன்னால் நாம் சமர்ப்பித்தோம் என்று ஒவ்வொருவரும் நினைவு கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. அதனால்தான் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வீடு, நம்முடைய இல்லம், நம்முடைய அனைத்துமே மறுமையில் தான் நிறைவேற்றப்படும். இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட சில விஷயங்கள் தான். அது நமக்கு மறுமைக்காக பயன்படுத்தி கொண்டு மறுமையில் நாம் நமக்காக நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்காக நாம் தயாராகுவது என்பது நமக்கு இந்த வசனம் வலியுறுத்துகின்றது. அல்லாஹு தஆலா நமக்கு மறுமையுடைய விஷயத்தில் நீ நினைவு கொள்வாயாக என்று நமக்கு அல்லாஹு தஆலா நினைவுபடுத்துகின்றான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையில் மனிதன் முழுகி இதனுடைய ஆசாபாசத்தில் விழுந்து இதனுடைய கவர்ச்சிகளில் அவன் மயங்கி மறுமை என்ற அந்த வாழ்க்கையை மறந்தவனாக ஆகிவிடுகின்றான். அதுதான் அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்துடைய ருசியை சுவைத்தே தீர வேண்டும். வ இன்னமா யுவஃபௌன உஜூரஹும் யௌமல் கியாமா, இவர்களுடைய அனைத்திற்கும் முழுமையான கூலி மறுமையில் கொடுக்கப்படும். ஃபமன் ஸுஹ்ஸியானின் நார் வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைவிக்க செய்தானோ அவன் வெற்றியாளன். சொர்க்கத்தில் யார் நுழைந்து விட்டானோ அவன் வெற்றியாளன். ஒமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றம் தரக்கூடிய ஒரு பொருள்தான், ஏமாற்றம் தரக்கூடிய சாமான் தான் என்று அல்லாஹு தஆலா தெரியப்படுத்துகின்றான். எதை ஏமாற்றுகின்றது இந்த உலகம்? மறுமை என்ற அந்த நிரந்தரமான வாழ்க்கை, நிலையான வாழ்க்கையை நம்மை மறக்கடித்து இந்த உலக வாழ்க்கை தான் உனக்கு சிறந்த வாழ்க்கை, இதுதான் உண்மையான வாழ்க்கை என்று மனிதனை இந்த உலகம் என்ன செய்கின்றது? தன்னுடைய கவர்ச்சியை கொண்டு நம்ப வைக்கின்றது. மனிதனும் அதில் விழுந்து அந்த மோட்சத்திலும் அதனுடைய மயக்கத்திலும் இருக்கின்றான். இது எப்படிப்பட்டவர்களுடைய சிந்தனை? உலகம் உலகம் என்று துனியா துனியா என்று நினைக்கக்கூடிய மற்ற விஷயங்களை கொண்டுமே வாழக்கூடியவன், மறுமைக்காக எந்த ஒரு முயற்சியும் இல்லை, மறுமைக்காக அவன் வாழவே இல்லை, இந்த உலகம்தான் அனைத்துமே என்று வாழக்கூடியவன் எப்படிப்பட்டவன்? மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்க மாட்டேன் என்று நம்பியிருக்கக்கூடிய காஃபிர்களுடைய ஒரு அடையாளத்தை அல்லாஹ் பதிவு செய்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையை பதிவு செய்யும் பொழுது அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரது பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா, நிச்சயமாக யாரெல்லாம் என்னை சந்திக்க ஆதரவு வைக்கவில்லையோ, என்னை சந்திக்க மாட்டார்கள் என்று நம்பி இருக்கின்றார்களோ, வரது பில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கை கொண்டு பொருந்தி கொண்டார்களோ, வத்மஅன்னு பிஹா, இதனுடைய அனைத்து விஷயங்களை கொண்டும் அவர் நிம்மதி பெற்று விட்டது போல அவர் நினைக்கின்றாரோ, இத்மினான் கிடைச்சிருச்சு, நான் செட்டில் ஆயிட்டேன் இந்த உலகத்தில் என்று நினைக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இவர்கள் தான் என்ன? சுப்ஹானல்லாஹ், வல்லதீன ஹும் அன் ஆயாத்தினா காஃபிலூன், எங்களுடைய அத்தாட்சிகள் ஆங்காங்கே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளும் அவர்களுக்கு முன்னால் காண்பிக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை உடைய விஷயங்களிலிருந்து அவர்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கிறாங்க, கஃப்லத்தில் இருக்கிறார்கள். நம்முடைய வசனங்களும் சரி, நம்முடைய அத்தாட்சிகளும் நம்முடைய அடையாளங்களை கொண்டு இவர்கள் மிகவும் அலட்சியமாக இருக்கின்றார்கள். உலாயிக மஅவாஹுமுன் நார், இவர்களுக்கு இருப்பிடம் என்பது நரகம்தான். பிமா கானூ யக்ஸிபூன், எதற்காக? அவர்கள் சம்பாதித்த காரணத்தினால். இந்த உலகத்தில் அவர்கள் உலகம் என்று ஒரே ஒரு காரணத்தை கொண்டு வாழ்ந்தார்கள். அதை தான் காலையிலும் சரி, படுக்கும் பொழுதும் சரி, அவர் எழுந்துக்கும் பொழுதும் சரி, உலகத்தில் எப்படி நான் முழுமையாக இந்த உலகத்தை நான் அடைய வேண்டும் என்ற அந்த கனவை கொண்டே வாழ்ந்தார்கள், மறுமையை மறந்தவர்களாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, இவர்களெல்லாம் என்னை சந்திக்க மாட்டார் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள், இவர்கள் இந்த உலக வாழ்க்கையை இவர்களுக்கு
நிம்மதி என்று நினைத்து கொண்டார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நரகம்தான் இருப்பிடம் என்று அல்லாஹு தஆலா திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கின்றான் என்றால், கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, நாம் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக என்ன முற்படுத்தியிருக்கின்றோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு வயதை அடைந்து விட்டேன் என்றால் என்னுடைய வாரிசுகளுக்கு நான் விட்டு செல்லும் பொழுது, நோய்வாய்ப்பட்ட நிலையில் மரண தருமால் இருக்கும் பொழுது கவலை கொள்கின்றேன். என்னுடைய குழந்தைக்கு நான் என்ன விட்டு செல்கின்றேன், என்னுடைய குடும்பத்திற்கு என்ன விட்டு செல்கின்றேன் என்று கவலை கொள்ளக்கூடிய அந்த மனிதன் தனக்காக என்ன அவன் முற்படுத்தினான் என்று கவலை கொள்ளாதவன் நஷ்டவாளிதான். தானும் நஷ்டத்தை அடைவான், தன்னுடைய குடும்பத்தையும் நஷ்டவாளியாக ஆக்குவான். இதையும் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனில் பதிவு செய்யும் பொழுது, இன்னல் காசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும், நிச்சயமாக நஷ்டவாளிகள் யார் என்றால் தங்களையும் நஷ்டத்தில் ஏற்படுத்தி கொண்டு, வ அஹ்லீஹிம், தங்களுடைய குடும்பத்தாரையும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொண்டு மறுமை நாளில் நஷ்டவாளி ஆவார்களே. அலா தாலிக ஹுவல் குஸ்ரானுல் முபீன், நினைத்துக் கொள்ளுங்கள், இதை புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் மகத்தான நஷ்டம், வெளிப்படையான ஒரு நஷ்டமாக என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். ஆக கணித்துக்கூறிய அல்லாஹ்வுடையார்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த விஷயத்தில் கவலை கொள்ள வேண்டும். மறுமைக்காக நாம் என்ன முற்படுத்தியிருக்கின்றோம்? கடந்து விட்டது 1448வது ஹிஜ்ரியில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மார்க்கம் கொண்டு வந்து 1500 வருடங்கள் ஆக இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றது. மறுமையுடைய வாழ்க்கை மிக நெருங்கி கொண்டிருக்கின்றது. மறுமையுடைய அடையாளத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் நமக்கு தெரியப்படுத்தினார்கள், முன்கூட்டியே எச்சரிக்கை செய்தார்களோ அதையும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்னும் நமக்கு முழிப்பு வரவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாமும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டவர்கள் இந்த உலகத்துடைய ஆசைவாச விஷயங்களை கொண்டே பொருந்தி கொண்டோம், இதுவே போதும் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு நரகம்தான் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றார் என்றால், அப்படிப்பட்டவர்களுடைய பட்டியலில் நம்முடைய பெயர்கள் வந்துவிடக்கூடாது. அதற்காக கவலை கொள்ள வேண்டும். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உபதேசம் செய்யும் பொழுது அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்துடைய தொடர்பு உன்னிடம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரி சபீல், இந்த உலகத்தில் ஒன்று நீ ஒரு நாடோடியாக நீ வாழக்கூடியவனாக இரு, அல்லது ஒரு பயணியாக வாழக்கூடியவனாக இரு. நாடோடி என்று சொல்லும் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பர்சன் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்கின்றார் என்றால், அங்கு யாரும் அவருக்கு தெரியாதென்றால் சென்ற காரணத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்து விடுவார். அங்கேயே அவர் இருக்கக்கூடியவராக இருக்க மாட்டார், தன்னுடைய இல்லம் தன்னுடைய குடும்பத்தின் பக்கம் வந்து விடுவார். அப்படிப்பட்டவர். அல்லது பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர் என்றால், பயணத்தை எந்த நோக்கத்திற்காக முன்னெடுத்தார்களோ அதை முடித்துவிட்டு திரும்பவும் தன்னுடைய இல்லத்திற்கு திரும்பக்கூடியவராக இருப்பார். இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபிக்கு உபதேசம் செய்கின்றார்கள், நீ இந்த உலகத்தில் ஒரு அந்நியனாக இரு அல்லது ஒரு பயணியாக இரு என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்தார்கள். தன்னுடைய மாணவர்களுக்கு அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உபதேசம் செய்யும் பொழுது, இதா அஸ்பஹ்த ஃபலா தன்ததிருல் மஸா வ இதா அம்சைத ஃபலா தன்ததிரு ஸபா வ குத் மின் சிஹத்திக லமரதிக் வ மின் ஹயாத்திக கப்ல மௌத்திக் என்று உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். என்ன அர்த்தம் இங்கு? நீ காலையில் அடைந்தாய் என்றால் மாலை வரை காத்து கொண்டிருக்காதே. ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்காகவோ, நன்மையில் நீ விரைந்து செல்வதற்காகவோ, அல்லது பாவத்தை விடுவதற்காகவோ, நான் சரி விடுறேன், நான் மாலையிலிருந்து விட்டுடுறேன், நாளையிலிருந்து விட்டுடுறேன் என்று நீ அந்த விஷயத்தை தள்ளி போடக்கூடிய நிலை ஏற்படுத்தாதே. நன்மை உனக்கு ஒரு வாய்ப்பு வருகின்றது என்றால் நன்மையை உன்னை முற்படுத்திக்கொள். நாளைக்கு செய்கிறேன், அடுத்த நாள் செய்கிறேன், நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்கிறேன் என்று அப்படி நீ செய்யாது என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய மாணவர்கள் தாபீன்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். வஹுத் மின் சிஹத்திக கப்ல மரதிக், உனக்கு நோய்வாய்ப்பை ஏற்படுவதற்கு முன்னால், நீ நோயாளியாக ஆவதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை நீ உனக்கு பயன்படுத்திக் கொள்வாயாக. அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு சுப்ஹானல்லாஹ் நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்றார் என்றால், அந்த உடல் ஆரோக்கியத்தை நமக்கு நோய்வாய்ப்படக்கூடிய அந்த தருணம் வருவதற்கு பொழுது, தள்ளாடக்கூடிய நிலை வருவதற்கு முன்னால், படுத்த படுக்கையில் ஆகுவதற்கு முன்னால், தன்னுடைய இயற்கை தேவையே பூர்த்தி செய்யாத நிலையில் அந்த நிலையில் தள்ளப்படுவதற்கு முன்னால், மனிதனே நீ உன்னுடைய வாழ்க்கை மற்றும் உன்னுடைய இந்த ஹெல்த்தை, நீ இந்த உடல் ஆரோக்கியத்தை நீ பயன்படுத்திக்கொள். வஹுத் மின் ஸஹத்திக லமரதிக் வ மின் ஹயாத்திக கப்ல மௌத்திக், மௌத் வருவதற்கு முன்னால் ஹயாத்தை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என்று அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் உபதேசம் செய்கின்றார் என்றால், இது யோசித்து பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையுடைய எல்லா பக்கத்தையும் நாம் புரட்டி பார்க்கும் பொழுது
அவர்கள் வாழ்ந்தது ஒவ்வொரு விஷயத்திலும் மறுமைக்காக தான் வாழ்ந்தார்கள் என்று நமக்கு தெளிவாக தெரிகின்றது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையுடைய நிலை என்ன இருக்கின்றென்றால், நம்முடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஸ்டைல், அந்த வாழ்க்கை கூடிய அந்த முறை நடைமுறையும் அதன் வழிமுறை பார்க்கும் பொழுது ஏதோ நாம் மறுமையெல்லாம் நாம் சந்திக்க மாட்டோம், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அதெல்லாம் சாத்தியமில்லை என்று சொல்லாமல், நாவால் சொல்லாமல் நம்முடைய வாழ்க்கை முறையால் நாம் காண்பிக்கக்கூடிய அந்த பாவனை மூலமாக நாம் காண்பிக்கக்கூடிய நிலைதான் இருக்கின்றோம். மறுமை நமக்கு இல்லை என்ற நிலையில் வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்றார் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆம், அப்படிப்பட்ட சமுதாயத்தில் சில நல்லோர்களும் நல்லடியார்களும் ஆண்களும் பெண்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். முடிந்த அளவுக்கு மறுமையுடைய வாழ்க்கைக்காக என்ன முற்படுத்த வேண்டுமோ முற்படுத்தக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். நாம் அப்படிப்பட்ட பட்டியலில் நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நம்மை நாம் அலட்சியமாக பொடுபோக்காக மிகவும் இந்த உலகத்துடைய விஷயத்தில் முழுகி மறுமையை மறந்தவர்களாக நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. ஏனென்றால் விளைவு மிக மோசமானது இருக்கின்றது என்று நமக்கு மார்க்கம் தெரியப்படுத்துகின்றது. அதனால்தான் இந்த உலகத்துடைய அந்தஸ்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இந்த உம்மத்திற்கு தெரியப்படுத்தும் பொழுது, முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸில் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கெட் வீதியில் கடந்து செல்கின்றார்கள். செத்த ஆடு, முடமான காது வெட்டப்பட்ட செத்த ஆடு கிடைக்கு அங்கு தூக்கி போடப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடைய காடை பிடிச்சு எடுத்து கேட்கிறாங்க, மை யஷ்தரி மின்னி ஹதா ஷாத், இந்த ஆட்டை என்னிடம் யார் விலை கொடுத்து வாங்க முடியும்? ஒரு தீனாரோ ஒரு திர்ஹமோ. அதற்கு சஹாபாக்கள் கூறினாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இது உயிரோடு இருந்தாலே யாரும் வாங்க மாட்டாங்க, இது முடமானது, காது வெட்டுப்பட்ட கால் உடைந்ததாக இருக்கின்றது, இது உயிரோடு இருந்தாலே இவ்வளவு காசு கொடுத்து வாங்க மாட்டார்கள், இது மௌத்தாகும் விட்டது, செத்து விட்டது, இப்போ பிணமாக இருக்கு, இதை யார் வாங்குவார்கள் என்று அவர்கள் சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த ஆட்டுடைய எடுத்துக்காட்டு தான் அல்லாஹுடைய பார்வையில் இந்த உலகத்துடைய அந்தஸ்து. இந்த உலகத்துடைய அந்தஸ்து, இந்த ஆட்டு எப்படி செத்த ஆட்டை நாம் வாங்க மாட்டோமோ, ஃப்ரீயாக கொடுத்தா கூட நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோமோ, அதே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு தெரியப்படுத்தினார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லது மறுமைக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு செத்த ஆட்டை போலதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்தினார்கள். இன்னொரு ஹதீஸ், இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு எடுத்துக்காட்டு கூறி இன்னும் தெளிவுபடுத்துகின்றார்கள் இந்த உலகத்துடைய அந்தஸ்து என்ன என்று. லவ் கானத்தித் துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதா லமா ஸகா காஃபிருன் ஷுர்பத மா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகல சௌபாகியங்களும் வசதி வாய்ப்புகளும் ஆசாபாசங்களும் அனைத்துமே ஒரு கொசுவின் ஒரே ஒரு ரக்கை அளவு இருந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்தவன் காஃபிர், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவன், ஒரு சொட்டு தண்ணீரும் இந்த உலகத்தில் அவனுக்கு கிடைத்திருக்காது. யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் ஒரு இடத்தில் வைத்து விட்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு கொசு அதனுடைய ரக்கை எந்த அளவு இருக்குமோ அந்த அளவு கூட இதனுடைய அந்தஸ்து இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியப்படுத்துகின்றார்கள். அப்படி இருந்திருந்தா அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு சொட்டு தண்ணீரே கிடைக்காது என்றால், இப்பொழுது நாம் பார்க்கிறோம் ஆட்சியெல்லாம் அமைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அட்டூழியம் செய்து அநியாயம் செய்து என்ன ஆட்சி பிடிக்கக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம், நடந்து கொண்டுதான் இருக்கின்றது எல்லா இடத்திலும். அப்போ அந்த ஒரு சொட்டு விட சுப்ஹானல்லாஹ் இவனுக்கு ஆட்சி கொடுக்கப்படுதுன்னா யோசிச்சு பாருங்க, இதனுடைய அந்தஸ்து என்னவாக இருக்கும் அல்லாஹ்வுடைய பார்வையில். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன முற்படுத்தியிருக்கின்றோம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், கவலை கொள்ள வேண்டும் என்று கூறி அல்லாஹ்வுடையார்கள். ஏனென்றால் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது. யார் எப்பொழுது செய்தி வருது என்று தெரியல. ஒவ்வொரு நாளும் மரண செய்தி, ஒவ்வொரு நாளும் மௌத்து செய்தி வருகின்றது. நாம் இன்னால் இல்லா என்று சொல்லிவிட்டு என்ன செய்கின்றோம், சரி எனக்கு இன்னும் நேரம் வரல என்று இப்படி தான் நாம் கடந்து கொண்டு இருக்கின்றோம். ஒவ்வொரு மௌத்து செய்தி கேட்கும் பொழுதும் செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றது. என்னைக்கு என்னுடைய செய்தி இன்னொரு கேட்க இருக்கின்றார்களோ என்ற அந்த கவலையுடன் நான் என்ன முற்படுத்தினேன், இந்த தருணம் எனக்கு மலக்குல் மௌத் வந்து உன்னுடைய ரூஹை நீ வெளியே எடுப்பாயா என்று சொல்லப்படும் பொழுது, அதை எடுக்கும் பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு நான் செல்கின்றேன் என்றால் மறுமையில் நான் என்ன சேமித்து வைத்திருக்கின்றேன் என்று நாம் கவலை கொள்ள வேண்டும் என்று கூறி அல்லாஹ்வுடையார்களே. இதுதான் இங்கு நம்முடைய மார்க்கம் நமக்கு தெரியப்படுத்தக்கூடிய விஷயம், வலியுறுத்துவது என்பது இந்த உலகம் எல்லாருக்கும் கிடைக்கும். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கும், மனிதன், மிருகம், கால்நடை, பறவை என்று எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க. இந்த உலகம் எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா அமைத்திருக்கிறான். மறுமை என்பது, சொர்க்கம் என்பது, அது வெறும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ் மீதே சார்ந்திருந்தவர்கள், இந்த உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்தி
முற்படுத்திய நன்மைகளை முற்படுத்திய அந்த நல்லடியார்களுக்கு தான் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தியிருக்கின்றான். உஇத்தத்தில் முத்தகீன் என்று அல்லாஹு தஆலா பல தடவை இது நல்லடியார்களுக்கு, முத்தகீன்களுக்கு, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்கு, பயபக்தியுடையவர்களுக்கு நான் இதை அமைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் இந்த சொர்க்கத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். அதே வசனத்தில் அல்லாஹு தஆலா அதே குர்ஆனில் யார் இந்த உலகத்தை அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தார்களோ, உலக வாழ்க்கை தான் எல்லாமே, அவர்கள் அதனுடைய எல்லாத்தையும் அனுபவித்து விட்டார்களோ, மறுமையில் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் எந்த ஒரு விஷயம் இல்லை என்று அல்லாஹ் அதையும் தன்னுடைய திருமறையை தெரியப்படுத்தி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகின்றார் என்றால், கணித்துக்கூறி அல்லாஹ்டியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான வாழ்க்கை. இதை நாம் பயன்படுத்துவதோ, இதை நாம் நமக்கு தேவையான விஷயம் எடுத்துக்கொள்வதில் மார்க்கம் தடுக்கவில்லை. எந்த ஒரு விஷயத்திலும் மார்க்கம் தடுக்கவில்லை. அல்லாஹ் உங்களை செல்வந்தர்களாக ஆக்கியிருக்கின்றானா, அல்லது செல்வப்பில் மிகவும் சிறந்தவராக ஆக்கியிருக்கின்றாரா, அல்ஹம்துலில்லாஹ், அதில் நாம் வளர்ச்சி ஏற்படுத்துவதில் எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் உலகத்தை அடைய வேண்டும் என்று மறுமையை விட்டுவிட்டு மறந்துவிட்டு வாழ்கின்றானே அந்த மனிதன், அப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த வசனங்கள் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக வருவதற்காக தான் அல்லாஹ் தஆலா நமக்கு ஆங்காங்கே இப்படிப்பட்ட வசனங்களை நாம் செவிதாழ்த்துவதற்காகவும் கேட்பதற்காகவும் அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இங்கு இந்த முதல் உரையை நான் முடிக்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு பெண்மணி சஹாபியா, அவர்களுக்கு வலிப்பு வரும், ஃபிட்ஸு உடைய வியாதி. இந்த வலிப்பு வந்துருச்சுன்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. எந்த அளவுக்கென்றால் அவர்களுடைய ஆடை வெளியேறக்கூடிய, அவர்களுடைய உடலிலிருந்து ஆடை அகற்றக்கூடிய நிலை ஏற்படும். அந்த ஒரு தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹுடைய தூதரே, நான் ஒரு ஏழை சஹாபி, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிரமங்கள் இருக்குது, எனக்கு வலிப்பு ஏற்படும் பொழுது என்னால் பொறுக்க முடியல, என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் துவா செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்ட உடனேயே அவர்களிடம் 2 ஆப்ஷனை வைத்தார்கள். சரி, நீங்கள் கேட்டது போலவே இன்ஷித்தி தஅவுதுகி, நீங்கள் கேட்டதுனா துவா செய்து விடுகின்றேன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து விடுவான், ஷிஃபாவை அல்லாஹ் கொடுத்து விடுவான், உங்களுக்கு நிவாரணத்தை கொடுத்து விடுவான். வ இன் சபர்தி ஃபலகில் ஜன்னா. 2வது ஆப்ஷன், நீ இதில் பொறுமையாக இருந்தானா உனக்கு சொர்க்கம், நீ இதில் பொறுமையாக இருந்தால் உனக்கு சொர்க்கம் என்று சொன்ன உடனேயே நாம இருந்திருந்தா எதை யோசித்து எடுத்திருப்போம்? அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருப்பான். ஆனால் அந்த சஹாபி, ஏழை பெண்மணி, அடிமை பெண்மணி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகின்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் பொறுமையாக இருந்துடுறேன், இதில் நான் சபராக இருந்துடுறேன், இந்த வியாதியில் நான் சபராக இருந்துடுறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேணும். ஆம், ஒரே ஒரு ரெக்வஸ்ட், உங்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை நான் வைக்கின்றேன், இதற்காக நீங்கள் துவா செய்யுங்க. எப்பொழுதெல்லாம் எனக்கு வலிப்பு ஏற்படுகின்றதோ, இந்த ஃபிட்ஸ் ஏற்படுகின்றதோ, என்னுடைய ஆடை உடலிலிருந்து அகன்று விடுகின்றது, என்னுடைய உடல் மக்கள் பார்க்கும் அளவுக்கு ஆகிவிடுகின்றது. ஆக என்னுடைய மானத்தை பாதுகாக்கக்கூடிய நிலையில் என்னுடைய உடல் அந்த ஆடை உடலை விட்டு என்ன அகன்றாத நிலையில் நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க. யோசிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு அந்த பெண்மணி தன்னுடைய மானத்தை அந்த தருணத்திலும் பாதுகாப்பதற்காக கவலை கொள்ளக்கூடிய அந்த பெண்மணி சஹாபியா. இன்று நாம் பார்க்கின்ற நம்முடைய சமுதாயத்தில் ஃபேஷன் என்ற பெயரில் என்னென்ன அட்டூழியெல்லாம் செய்கிறாங்க. பிறகு விடுதலை, பெண்களுக்கு என்ன விடுதலை கிடைக்குது, ஃப்ரீடம் என்ற பெயரில் அல்லாஹ் அக்பர், மிகவும் அருவருக்கக்கூடிய ஆடைகள் அணியக்கூடிய விஷயங்கள் பெருமையாக நினைக்கின்றார்கள். இந்த பெண்மணி, இந்த சஹாபி அடிமை பெண்மணி, தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துடைய விஷயத்திலும் கவலை கொள்ளாமல் சொர்க்கத்து எனக்கு இருந்தால் போதும், என்னுடைய மானத்துடைய விஷயத்தில் நான் அல்லாஹ்விடம் நீங்கள் எனக்காக துவா செய்யுங்க, என்னுடைய ஆடை அகற்றாமல் என்னுடைய முழு உடலும் பாதுகாத்த மறைத்த நிலையிலே ஆக்குங்க என்று துவா செய்யுங்கள் என்று கேட்கின்றார். என்றால் அவங்களுடைய ஈமானுடைய நிலை எப்படி இருந்தது, இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன? ஆக கணித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, பெரியோர்களே, இந்த விஷயத்தில் கவலை கொண்டு நாம் மறுமைக்காக என்ன முற்படுத்தினோம்? ஒவ்வொருவரும் படுக்கையில் செல்லும் பொழுது, நானும் சரி நாமும் சரி, ஒவ்வொருவரும் படுக்கையில் செல்லும் பொழுது, இன்று நான் என்ன முற்படுத்தியிருக்கின்றேன், இன்று நான் என்ன முற்படுத்தியிருக்கின்றேன்? நான் தூங்க செல்கின்றேன், நான் தூங்க செல்லும் பொழுது மௌத்து வந்து விட்டதென்றால் இப்படியே எனக்கு அடக்கம் செய்து விடுவார்கள் என்னுடைய உறவினர்கள், உற்றார்கள். இந்த தருணத்தில் எனக்கு மறுமையில் என்ன பிரயோஜனமான விஷயங்களை நான் முற்படுத்தினேன் என்று கவலை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சீர்படுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தில் கவலை கொள்ள வேண்டும். காலங்கள் வரும், வருடங்கள் வரும், கடந்து கொண்டே இருக்கும். இதிலிருந்து நாம் படிப்பினை பெறவில்லை என்றால் இன்று நாம் எப்படி அடைந்தோமோ நாளை வருமோ அதே போன்று மறுமை வரும். அதே போன்று என்ன, கயாமத்துடைய மஹ்ஷருடைய அந்த
இருக்கக்கூடிய தீர்ப்பு, அந்த தீர்ப்பு நாள் வரும். கபருடைய வாழ்க்கை இருக்கின்றது, மஹ்ஷருடைய வாழ்க்கை இருக்கின்றது, கேள்வி கணக்கென்று இருக்கின்றது. திடீர் என்று வந்துவிடும். மனிதன் அவன் என்ன கதறினாலும் கத்தினாலும் என்ன ஒப்பாரி வைத்தாலும் சரி, அல்லாஹு தாலாவிடம் அவனுக்கு திரும்பவும் அவகாசம் கொடுக்கப்படாது. அவர்கள் செய்ததை இதன் அங்கு பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், உங்களுடைய மண்ணறையிலும் அவர்களுடைய கபரிலும். அதே போன்று நமக்கு அல்லாஹு தாலா ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றான், ஹயாத்தான ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறான். இந்த வாழ்க்கையை சீர்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சீராக ஆக்கிக்கொண்டு மறுமைக்காக நாம் முற்படுத்திய அமல்களை நாம் முற்படுத்தி அவர்களாகவும், இந்த உலகத்துடைய விஷயங்கள் நமக்கு இந்த உலகத்தை மறுமைக்காக பயன்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹிர்தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உடைய துஆவை இங்கு பதிவு செய்து நான் இந்த தருணத்தில் இந்த துஆவை நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இதை நான் இதற்கு முன்னாலும் தெரியப்படுத்தியிருப்பேன். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஒரு அரசனாக வாழ்ந்தார், ஒரு நபியாக வாழ்ந்தார். இந்த உலகத்திலே பெரிய ஒரு அந்தஸ்து என்பது பார்த்தோம் என்றால் அது அரசு தான். அந்த அரசாங்கம், அரசன் என்ற அந்த அந்தஸ்தை விட ஒரு பெரிய அந்தஸ்து இந்த உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட அந்தஸ்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு கிடைத்தது. அதே போன்று மார்க்க ரீதியாக பார்க்கும் பொழுதும் சரி, மார்க்க ரீதியாக பார்க்கும் பொழுது மார்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கக்கூடியவர்கள் நபிகள் தான், நபிமார்கள் தான். அவர்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே இல்லை. அவுலியாக்கள், சாலிஹீன்கள் எல்லாம் அடுத்த கட்டத்தில் கீழே இருக்கக்கூடியவர்கள் தான். அப்போ இருக்கக்கூடிய உச்சக்கட்டம், மார்க்க ரீதியில் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடியவர் நபி. அந்த நபித்துவமும் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் அவர்களுடைய துஆ என்னவாக இருந்தது? அதை அல்லாஹ் தஆலா சூரத்து யூசுஃபில் பதிவு செய்கின்றான். என்ன கூறினார்கள்? ரப்பி ஆதைதனி மினல் முல்க், என்னுடைய இரட்சகனே, என்னுடைய ரப்பே, நீ எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தாய். வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீத், கனவுடைய பிரதிபலனையும் அந்த மார்க்கத்துடைய அந்த நபித்துவத்தையும் எனக்கு நீ கொடுத்து அருள் புரிந்தாய். ஃபாத்திர ஸமாவாதி வல் அர்த், நீ உலகத்தையும் இந்த பூமியையும் வானத்தையும் படைத்தவனே. அந்த வலியி ஃபித் துன்யா வல் ஆখিরা, நீனே என்னுடைய உற்ற நேசர், இந்த உலகத்திலும் இருந்தாய், மறுமையில் நீ தான் என்னுடைய உற்ற நேசனாக இருக்கின்றாய். தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை மரணிக்க செய்யும் பொழுது முஸ்லிமாக மரணிக்க செய். யோசிச்சு பாருங்கள், ஆட்சி அதிகாரத்தில் அரசாங்கத்தை பெற்றவரும் இங்கு மார்க்க ரீதியாக நபித்துவத்தை பெற்றவரும் கேட்கக்கூடிய துஆ கடைசி மரண தருவாயில் என்ன? தவஃபனி முஸ்லிமா, என்னை மௌத்தாக எனக்கு நீ மௌத்தை கொடுக்கும் பொழுது எனக்கு முஸ்லிமாக, உனக்கு கட்டுப்பட்டவனாக, உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றிய வண்ணமாக இஸ்லாத்திலே மரணிக்க செய்வாயாக. அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நல்லோர்களுடன் என்னையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. இந்த துஆவை நபி அவர்கள் கேட்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த உலகத்துடைய எல்லாமே கிடைத்த பிறகும் அவர்கள் கேட்ட பொக்கிஷம் ஈமானுடைய பொக்கிஷம் தான். அந்த ஈமானுடைய பொக்கிஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கேரண்டி இல்லை நமக்கு நம்முடைய மௌத்தில் இது மௌத்து வரை இருக்குமா இல்லையா என்று. நம்முடைய அமல்கள் தான் நிர்ணயிக்கும். நாம் வாழக்கூடிய வாழ்க்கை, நம்முடைய லைஃப் ஸ்டைல் தான் நம்முடைய கடைசி முடிவை நிர்ணயிக்கும். நம்முடன் ஈமான் வருமா, அல்லாஹ் வேறு ஒரு விஷயத்தை நாடக்கூடாது, வேறு ஒரு நிலை ஏற்படுமா? ஆக அல்லாஹு தாலாவிடம் துஆ ஏந்துகின்றேன். அல்லாஹு தாலா நமக்கு மறுமைக்காக வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. மறுமையுடைய விஷயத்தில் நாம் முற்படுத்தக்கூடிய நன்மையான விஷயங்களை முற்படுத்தி தவறான விஷயங்களிலிருந்து நாம் விலகி இருக்கக்கூடிய ஒரு நல்லடியார்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹு தாலா நமக்கு ஹயாத்தாக வைத்திருக்கும் பொழுது அவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு நல்லடியார்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை இப்பொழுதுமே அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. மௌத்து வரும் பொழுது அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக ஈமானியர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அருள் புரிந்து நல்லவர்கள் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. யாரெல்லாம் நோய்வப்பட்டிருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அவருக்கு பூரண நிவாரணத்தையும் குணத்தையும் அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. யாரெல்லாம் கடனில் விழுந்திருக்கின்றார்கள், முழுகி இருக்கின்றார், அல்லாஹு தாலா அவர்களுக்கு மறைமுகமாக கடன் அடைக்கக்கூடிய அந்த நிலையை எல்லாம் வழிமுறையை எல்லாம் ஏற்படுத்துவானாக. யாரெல்லாம் மௌத்தாகிவிட்டார்களோ அல்லாஹு தாலா அவர்களை மன்னித்து சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுத்தருள்வானாக. இந்த நாளில் யாரெல்லாம் பிதாத்தான விஷயங்கள் சுன்னத் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அல்லது மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் மார்க்கம் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுப்பானாக, நேர்வழியை கொடுப்பானாக. இதயங்கள் உன்னுடைய விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றது. நீ யாருடைய இதயத்தை நீ நேரான வழியில் திருப்பக்கூடியவனாக இருக்கின்றாய், நீ அதை புரட்டக்கூடியவனாக இருக்கின்றாய். ஆக இவர்களுடைய உள்ளத்தை இஸ்லாத்தின் பக்கமும் மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த தூய இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹு தஆலா அவர்களுடைய இதயத்தை நீ புரட்டி அவர்கள் அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.